ஓடி போயிடுங்க வீட்டுக்கு. ஹாய், வெல்கம் டு தார்னிஸ் லைஃப் ஜேர்னல். இன்றைக்கி விலாக் வந்துட்டு ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான விலாக். ஸோ எங்கள் வீட்டு குட்டி பாப்பாக்காக நாங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த ஐடியா வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஐடியா தான். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே ஃபிஷ் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அவர் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்குமே வச்சுருக்காரு. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்கை மறுபடியும் அவர் வந்து தூசி தட்டி எடுத்து பாப்பாக்காக ஒரு கம்ப்ளீட் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். அதனால தான் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற ஆக்சசரிஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். சென்னையில் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் டேங்க் ரிலேட்டட் ஆக்சசரிஸ்லாம் எங்கே சூப்பராக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொளத்தூர் தான். ஸோ அங்கே தான் சரி நாங்களும் போய் ஃபிஷ் வாங்கலாம் அண்ட் நிறைய ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற ஆக்சசரிஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். நான் பர்சனலாக அங்கே போனதே இல்லை, அதனால் நானும் போயே ஆவேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போக சொன்னேன். சரி பாப்பாவையும் கூப்பிட்டு போகலாம், அவளுக்கும் வந்துட்டு சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற ஆக்சசரிஸ், அப்புறம் ஒரு வாட்டர்ஃபால் டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிடலாம், தென் ஃபிஷ் வாங்கலான்னு டிசைட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ஆக்சசரிஸ் இருக்கிற ஷாப்ஸுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். சீரியஸ்லி இங்கே பார்த்தா ஒரு ரோடு ஃபுல்லாக பெட்ஸுக்குன்னு அவ்வளோ ஷாப்ஸ். பெட் லவர்ஸ்க்கு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷாப் போனோம். அங்கே என்னோடய ஃபேவரட் கிறிஸ்டல்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். பட் ரேட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்டல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதோட ரேட் வந்துட்டு 2 lakhs கிட்ட சொன்னாங்க. அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன் நான். அப்புறம் இந்தியன் ஓஷன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்தோம். அங்கே நிறைய க்யூட்டாக ஆக்சசரிஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நோட் மட்டும் நான் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச ஆக்சசரிஸை. பிரிட்ஜ். ஓ ஃபென்ஸ். ப்ளூ பபிள் வருமா? வாயை திறக்குமா ஆட்டோமேட்டிக்கா? இது இருக்குன்னா வாயை திறக்கும், வெளியே பபிள் போய் திரும்ப வாய் முடிக்கும். ஓ இந்த மாதிரி தான் பீட் வச்சிடலாமா? ஒரு இந்த ஒரு இது 650. இங்கே ஃபிஷ் டேங்க்குமே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த டேங்க் வந்துட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த டேங்க்கோட ரேட்டு அரௌண்ட் 70K சொன்னாங்க அந்த ஷாப்பில். தென் உதயம்னு ஒரு ஷாப்புக்கு போனோம். அங்கே எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த புத்தா ஸ்டாச்சு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்க நார்மல் புத்தா விட. அதனால இதை நான் வாங்கிட்டேன் பார்த்த உடனே. இது நல்லா இருக்கு. என்னன்னா எல்லார் வீட்லேயும் புத்தா இருக்கு. அதுனா சம்திங் புத்தர் ஃபேஸ் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐ திங்க் இது எடுக்கலாம்ல. ரெண்டும் எவ்வளோ அது? 300, 250. அது இன்னும் பெருசாக இருக்குல்ல, அப்படியே எடுத்துக்கலாம். 50 rupees தானே டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம மாதிரியில். வேணா நீ உள்ள ஆஸ்டோர் மாதிரி வச்சுக்கோ.
இல்லை வேண்டாம். 70க்கு என்னது மண்டவோடு. மண்டோடலாம் எனக்கு வேணாம். நோ நோ நோ. அந்த ஷாப்லேயே தனியாக ஒரு செக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபிஷ்ஷஸ்க்காக வச்சுருந்தாங்க. அங்கேயே ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ பாப்பாக்கும் காட்டினோம். அவளும் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அவள் அழகா பார்க்குறா. எனக்கு இந்த கலர் டெட்ரா ஃபிஷ்ஷஸ் பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் வாங்கினா இந்த மீன் தான் வாங்கணும்னு. ரோட் சைட்லையுமே நிறைய ஷாப்ஸ் பார்த்தோம் நாங்கள். இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ஷாப்ஸை விட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய மினியேச்சர்ஸும் கூட இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. இந்த புத்தாலாம் செம க்யூட்ல. எனக்கு இந்த குட்டி பாண்டா பார்த்ததும் ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஸோ இதே எங்கேயாச்சும் உள்ள வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 பாண்டாஸும் வாங்கிட்டேன். வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால பாப்பாவும் ரொம்ப கிராங்கியாக ஆரம்பிச்சிட்டா. அப்போதான் இந்த அக்கா கடைக்கிட்ட வந்தோம். இந்த அக்கா செம்ம ஸ்வீட். பாப்பா வந்துட்டு அழுகுறதை பார்த்துட்டு அவங்க கடையில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க பாப்பாவை ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் பாப்பாவை ஃபீட் பண்ணிவிட்டு அப்போ அங்கே எங்கள் டேங்க்குக்கு ஏதாச்சும் தேவையான ஐட்டம்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த கடையில் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ரைட் ஃப்ரம் அந்த இந்த மாதிரி கார், புத்தர், அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், அந்த மினியேச்சர் டாய்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. இந்த பூ உள்ள தண்ணியில் வைக்கலாம். ஓகே, மண்ணுக்கு டெஸ்ட் தான். அது கழுவினா நல்லா இருக்கும் காரு. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ ஏதாச்சும் 1-2 ஷாப்ஸ் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த கடையில் மட்டுமே பார்க்கலாம். எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஒரே கடையில் இருக்குது. அண்ட் இந்த அக்காவும் செம்ம ஸ்வீட், ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சது எங்களால். அம்முட்டி மம்மா சிச்சியா, நமக்கு சிச்சியா, பாப்பா மம்மா சாப்பிச்சியா. நான் டெய்லி முன்னாடி ஓடி போயிடுங்க வீட்டுக்கு. தேங்க்ஸ் அக்கா. ஆல்மோஸ்ட் டேங்க்குள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. எக்ஸப்ட் இந்த சாண்ட் வாட்டர் ஃபால், அதை என் ஹஸ்பண்ட் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலுமே கேட்டோம். ஆனால் எந்த கடையிலுமே அது அவைலபிள் இல்லை. கடைசியாக இந்த ஒரு கடையில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அவர் கேட்டுட்டு இருந்தார். ஓ, அப்புறம் இது வாங்கலாம்ல. வாயிலிருந்தா இல்லை ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கேன். இது இல்லை இல்லை ஓப்பன் ஆகாதா? இதுலேருந்து வரும் சார். அவ்வளோதானா? ஓகே. இது இந்த ஏர் வந்து இதுக்குள்ளே போய் இல்லை தான், அதான் இது ஃபுல்லாக தூக்குற மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். தூக்குற ஓகே. இது வந்து நம்ம மோட்டர் வேற பவர் மோட்டர் வைக்கணும். பவர் மோட்டர். அது ரேட் பார்த்து சொல்லுங்க. அது பாருங்க, இது ஓகேவா? கார்னர்ல வைக்க அந்த சாண்ட் ஃபால் மாதிரி வரும்னு சொன்னாங்க. வைக்கலாமே. தொட்டிக்குள்ள தொட்டி வைக்கிறது இது. ஆமாம் ஓகே. இல்லை நீங்கள் ஓரத்தில் வைக்கிறேன். இல்லை, தொட்டி கார்னர்ல வைக்கிறேன். ரேட் பார்த்து சொல்லுங்க. இது 1150. 1000 ரொம்ப போட்டுக்கோங்க. வாங்க மாதிரி வச்சிடாதே நீ. ஆல்மோஸ்ட் ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். வேறு யார், நம்ம மீன் தோழர்கள் தான். அவங்க தான் பெண்டிங் இப்போது. ஸோ அவங்கள வாங்குறதுக்காக நாங்கள் ரேண்டமாக ஒரு கடைக்கு போனோம். அங்கே வந்துட்டு கலர் டெட்ராஸ் நான் பார்த்தேன். எனக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். பாப்பாக்கும் மீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தா. கண்டிப்பா பிங்க் வேணும்.
பிங்க் பிங்க் ஒரு 3, ஆரஞ்சு ஒரு 3. green orange 3 pair and இந்த dark 3 pair. இந்த ஷாப்பில் வந்துட்டு லைக் ஒரு 4 பேர்ஸ் வந்துட்டு 100 ருபீஸ்க்குன்னு செல் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 300 ருபீஸ்க்கு வாங்கினோம். அதோட 2 கோல்ட் ஃபிஷ்ஷுமே நான் சேர்த்து வாங்கிட்டேன். எனக்கு அந்த 2 ஃபிஷ்ஷுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேரும் வாங்கிட்டேன். பத்தாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்கன்னெலாம் சுத்தமாக தெரியாது. எனக்கு இது கம்ப்ளீட்டாக புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாம் வாங்கி வச்சுல பாப்பாக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியா? ஆட்டோவில் ரிட்டன் வரும்போதே பாப்பா ஃபிஷ்ஷை விடலை, கையிலே வச்சுட்டு வந்தா. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. அது பார்க்கவே எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இந்த ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வாங்கினோம். நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாண்ட் வாட்டர் ஃபால். ஸோ இது அந்த ஒரே ஒரு கடையில் தான் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டோம் நாங்கள் வந்துட்டு. அப்புறம் இந்த கேசல் மாதிரி ஒரு ஐட்டம் சைடில் வைக்கலான்னு. தென் இந்த லீவ்ஸ், இது பார்க்க நல்லா ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. இதை நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். இந்த புத்தா நான் வாங்கிட்டேன். தென் புத்தா பின்னாடி வைக்கிற மாதிரி இந்த ட்ரீ மாதிரி எதுவும் வாங்கினேன். இந்த கார் செட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த வாங்கிட்டேன். அண்ட் ஃபைனலி க்யூட் லிட்டில் பாண்டாஸ். இது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமும் போய் மீன் வாங்கிட்டு வந்தார். ஸோ நிறைய மீன் ஆயிடுச்சு. ஸோ இது தொட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம செட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ மீனும் கூட எல்லாமே உள்ளே போட்டாச்சு. நவ் ஹியர் கம்ஸ் த மூமெண்ட். ரெடி? 1 2 3. இதுதான் எங்களோட ஃபிஷ் டேங்க். நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து செட்டப் பண்ணது. செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லைட் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேங்கோட லுக்கே கம்ப்ளீட்டாக மாறிச்சு. எனக்கு எஸ்பெஷலி இந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் மீன் வந்துட்டு அவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு அந்த லைட்டு கீழே. பாப்பாவுக்கு இந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் டெய்லி வந்துட்டு ரொம்ப ஆசையாக பாப்பா கொஞ்சம் நேரம் அந்த லைட்ஸ் மாறுறது, ஃபிஷ் கலர் கலராக இருக்கிறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஹாப்பி, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. இதனால் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணது எதுக்காகனா என்னோட குழந்தைக்காக தான். இது அவளோட மெமரிஸ்க்காக பண்ணுது. ஸோ அவள் வளர்ந்து பெருசாகினதுக்கப்புறம் இதை அவள் பார்த்தானா அவளோட ஒன் டே நாங்கள் இப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு அவளுக்கு தெரிய வரும். அண்ட் அவளுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவள் என்ஜாய் பண்ணி பார்ப்பா. ஸோ அதுதான் என்னோட மெயின் பர்பஸ் இந்த வீடியோ. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. அண்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். Thank you. Bye bye.